யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. மச்சான், இந்த பார்க் இன்னைக்கு செமையா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. என்ன நீங்க இவ்ளோ டல்லா இருக்கீங்க? நான் நினைச்சு வந்த காரியம் நடக்கலையேன்னு நானே வருத்தத்துல இருக்கேன். நீ வேற பல்ல காட்டிட்டே இருக்க. அதுதான் அங்கேயே வச்சு ஆல்ரெடி சொன்னனே, விதிப்படி அது பாட்டுக்கு நடக்கும். நீங்க எதுக்காக அதை நினைச்சு worry பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரீயா விடுங்க. அப்படிங்கிற? சரி விடு. இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இந்த பார்க்குக்கு கூட்டிட்டு வந்த? அதுவா, கார்ல வரும்போது பார்த்துட்டே வந்தனா, இங்க பாருங்க, ஃப்ளவர்ஸ்லாம் அழகா இருக்கு. இங்க முன்னாடி நின்று ஒரு போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கும்ல? ஓ, கப்பல் போட்டோ ஷூட்டா? எடுத்துட்டா போச்சு. நோ 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 நோ, என்னை மட்டும் சிங்கிளா வச்சு எடுங்க. அப்பதான் மேட்ரிமோனியில கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கும். ஏய், ஆரம்பிச்சிட்டியா உன்ன? சும்மா உங்களை வெறிப்பேத்தி பார்த்தேன். இங்க சுத்தி பாருங்க மச்சான், ரொம்ப அமைதியா இருக்கும். குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல, அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். என் மனசு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இப்படி பார்க்கெல்லாம் கூட்டிட்டு வரணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் வேற என்ன பண்ணணும்? உன்னோட மடியில 10 நிமிஷம் படுத்திருந்தாலே நான் எல்லா கஷ்டத்தையும் ஈஸியா மறந்துடுவேன். நான் என்னோட அம்மா மடியில படுத்து தூங்கினதை விட ஓ மடியில படுத்து தூங்கினது தான் அதிகம். 6 வயசு வரைக்கும் தான் அவங்க என் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் கூட இவ்வளோ நாள் எனக்கு எல்லாமும் இருந்தது நீ மட்டும்தான். மச்சான், நீங்க என்னை பேசி விடு பெருசி, தடுக்காத ப்ளீஸ். நான் உன்னை என்னைக்குமே புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நீ அப்படி இருந்ததே இல்லை. இப்போ வரைக்கும் என் முகம் சின்னதாக வாடினா போதும், என்னை எப்படி சந்தோஷப்படுத்தணுங்கிறது தான் முதல்ல யோசிக்கிற. எனக்கு தெரியும் பெருசி, ஒன்னையே அறியாமல் உன் மனசுக்குள்ளே நான் தான் இருக்கேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடந்திருக்கலாம். ஆனால் அதுக்காக இப்பவும் நீ உனக்குள்ளே இருக்கிற காதலை உணராமல் இருந்தீன்னா அது நம்ம 2 பேருக்குமே நல்லதில்லை. இன்னும் 1 மாதத்துல நீ காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதும் அக்கா எப்படியும் உனக்கு அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் என்னாலையும் தடுக்க முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை மச்சான். நான் இவ்வளோ தூரம் பேசினதுக்கப்புறமும் உன் மனசில் உள்ளதை நீ வெளிப்படுத்த மாட்டேன்னா அப்படியே இருந்துக்கோ. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பெர்சி, இதனால் நீயும் நானும் மொத்தமாக பிரியிற சுச்சுவேஷன் வரும். அன்னைக்கு நீ ரொம்பவே வருத்தப்படுவ. என்ன மச்சான் நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களையும் என்னையும் வேற யாராலையும் பிரிக்கலாம் முடியாது. நீங்க இல்லாம நானும் இருந்துட மாட்டேன். நான் இல்லாம உங்களாலையும் இருக்க முடியாது. இதுக்கு பேர் காதலான்லாம் எனக்கு தெரியல. ஆனா ஒன்று மட்டும் உண்மை, உங்க மேல எனக்கு அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கு. இன்னொரு தடவை நம்ம பிரிஞ்சிருவோம்லாம் நீங்க சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனதல்லதும் உனதல்லவா, எதை கேட்ட போதும் தரக்கூடுமே, உயிர் கூட உனக்காய் விடக்கூடுமே, தருகின்ற பொருளாய். அழாத. நீங்க இன்னொரு தடவை இப்படி நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருவோம் மட்டும் சொல்லாதீங்க. இனிமே நான் சொல்ல மாட்டேன். நீ தயவு செஞ்சு கண்ணத்தோட, எல்லாரும் பார்க்குறாங்க. அப்புறம் நான் தான் உன்னை ஏதாவது பண்ணிட்டேன்னு நினச்சி என்ன போட்டு குமரிட போகிறாங்க. ஏய், ஒன்றை தாண்டி லூஸ். ஏய், தருகின்ற பொருளாய் காதல் இல்லை, தந்தால காதல் காதல் இல்லை, ஓவெண்ணிலா இருவானிலா. இன்னைக்கு இவளுக்கு என்னாச்சு? ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஒரு வேளை லவ் வந்துருச்சோ? ஏ லூஸு, எப்பவும் போல தானே பேசினேன், எதுக்குடி இப்படி அழுதுட்டு இருக்க? இல்லை மச்சான், எப்பவும் உங்களை நான் வேணான்னு சொல்லும் போது எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இல்லை. ஆனால் நீங்களும் நானும் பிரிஞ்சிருவோம், இதுக்கப்புறம் ஒன்றும் இருக்க முடியாதுன்னு யோசிக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடடா, இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இதை சொல்லியே கரெக்ட் பண்ணியிருக்கலாம். ச்சே, இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே. சரி குட்டிமா, நீ அழுகையை ஃபஸ்ட்டு நிப்பாட்டு. நம்ம எப்போவுமே ஒன்றாவே இருக்கலாம், என்னைக்கும் பிரிய மாட்டோம். அழாத குட்டிமா, நீ அழுகிறது என்னால் பார்க்க முடியலை.
ஏய் லூசு, ஒன்று தாண்டி சுத்தி பாரு, பார்க்ல நிக்கிறோம். சாரி மச்சான், ஏதோ எமோஷ்னல்ல. சரி சரி பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம இங்கிருந்து முதல்ல கிளம்பலாம். பாரு எப்படி வேடிக்கை பார்க்குறாங்கன்னு. நீங்கள் அப்படி சொன்னதும் என்னால் தாங்கிக்க முடியல, அதான். சரி சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இங்கிருந்து முதல்ல கிளம்பலாம். கேட்டுக்கு வெளியே ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நீ நில்லு, நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். ம், சரி. சரி லட்சுக்குட்டி, ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஈவினிங் கேட்டுக்கிட்டே நிற்கணும். அப்பா வந்தால் மட்டும்தான் நீ கிளம்பணும். அன்னைக்கு மாதிரி உங்கள் சித்தி வந்து கூப்பிட்டாலும் போகக்கூடாது, சரியா? ஓகேப்பா, நான் யார் கூடயும் போக மாட்டேன். ம் ஓகே. அப்புறம் பிரியா, நீங்களும் பொட்டிக் தானே கிளம்பியிருக்கீங்க, வாங்களேன் நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை அருண், உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே போய்க்கிறேன். இதில் சிரமம் என்ன இருக்கு? போகிற வழி தானே, வாங்க நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். போமா, இங்கேருந்து நீ பஸ் ஏறி போகிறதுக்கு நேரமாயிரும். அதுக்கு நீ அவங்க கூட போனீங்கன்னா சீக்கிரமா போயிடலாம். ம், சரிங்க தே. பாட்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி தம்பி வர போறான். என்னது தம்பியா? என்ன சொல்ற நீ? டேய், என்னடா சொல்றா? அதுதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. லட்சுக்குட்டி, என்னது தம்பி வர போறானா? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறியா என்ன? இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு தம்பி வர போறான். அச்சச்சோ, இவகிட்ட பேசணும்ல, நம்மள சொல்லணும். இப்போ இவங்க முன்னாடி மானத்தை வாங்கிடுவா போலயே. என்ன சொல்ற நீ? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா, இப்போ என் ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட் இருக்காங்க ஆகாஷ், அவனுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா எப்பவும் விளையாடுவாங்க. அதே மாதிரி எனக்கும் தம்பி வர போறானே அம்மா சொன்னாங்க. பிரியம்மா, என்ன சொல்றா இவ சொல்றத பார்த்தா அப்போ நீ அத்தை அப்படிலாம் இல்ல, இவ ஏதோ சும்மா வளரிட்டு இருக்கா. பாட்டி, நான் வளரலாம் இல்ல, அம்மா தான் சொன்னாங்க. ஏய் வாய் மூடி. என்னம்மா நீ தான சொன்ன? ஆமா நான் தான் சொன்னேன், ஆனா வாய் மூடு. அத்தை தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் அவகிட்ட சும்மா சொல்லிட்டு இருந்தேன். ஒருவேளை தம்பியோ தங்கச்சியோ வந்தா அவ அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல இருக்கணும்ல, அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டேன். சரிடா. சரி சரி லட்சுக்குட்டி, உங்களுக்கு சீக்கிரம் தம்பி பாப்பா வந்துருவாங்க, நீங்க இப்ப கிளம்புங்க. பாட்டி, தம்பி பாப்பா வந்ததுக்கு அப்புறம் அவனையும் நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவேன். அதெல்லாம் கூட்டிட்டு போகலாம், இப்போ நீங்க கிளம்புங்க. அப்பா வாங்க போலாம். லட்சுக்குட்டி, நீங்க பாட்டி கூட முன்னாடி போங்க, அப்பா பின்னாடி வரேன். ஓகேப்பா. பாட்டி வாங்க போலாம். என்ன என்ன பிரியா இதெல்லாம்? அவகிட்ட போய் இப்படிலாம் பேசி வச்சிருக்கீங்க. அம்மா முன்னாடி வேற இப்படிலாம் பேசிட்டா. அம்மா என்னதான் சிரிச்சுட்டே பேசினாலும் அவங்க மனசுக்குள்ளேயும் சங்கடம் ஏற்பட்டுறக்கூடாது. இதுல என்ன இருக்கு? நான் லட்சு கிட்ட உண்மையை தான் சொன்னேன். உண்மையா? என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க நேத்து என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ஒருவேளை நமக்கு நடுவுல இன்னொரு குழந்தை வந்தா அது லட்சு மனசை பாதிக்கும் நீங்க நினைச்சீங்க. ஆனா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அவகிட்ட இதை நான் பேசினேன். ஆனா பிரியா, அவ இப்போ குழந்தை, வளர வளரதான் அவளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ்லாம் புரியும். இப்போ அவ மற்ற குழந்தைங்களை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு தம்பி பாப்பா இருந்தால் நல்லா இருக்கும்னு அவளுக்கும் தோணலாம். ஆனா வளரும் போது அவளுக்கு கொஞ்சமா வித்தியாசம் தெரிஞ்சாலும் அது என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என் சொந்த அப்பா இல்லை அப்படிங்கிறத அவ ஃபீல் பண்ணிட்டான்னா அன்னைக்கு நான் உடஞ்சி போயிடுவேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது அருண். தயவு செஞ்சு இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு நம்ம லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்துட்டா அப்புறம் நம்மளால நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். நம்ம ரெண்டு பேருக்கும் எப்படி லட்சம் முக்கியமோ அதே மாதிரி தானே உங்கள் அம்மாவுக்கு உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு கவலை இருக்கும். மற்றவங்களுக்காகலாம் நான் என்னோட வாழ்க்கையை வாழ முடியாது, அதில் நமக்கு விருப்பம் இருக்கணும். ஆனால் அருண், நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் எனக்கு காதலிக்கிறதா. இப்பவும் சொல்கிறேன், நான் உங்களை காதலிக்கிறது உண்மைதான். என்னையே அறியாமல் எனக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம வாழ்க்கையை சேர்ந்து வாழ்றதை விட எனக்கு லட்சு தான் முக்கியம். அவள் எப்பவுமே என்னை சொந்த அப்பாவை பார்க்கணும். என்னைக்காவது அவள் மனசில் இவர் நம்ம அப்பா இல்லைங்கிற எண்ணம் வந்துடவே கூடாது. எனக்கு அந்த பயம் இருக்குது. எப்போவாவது அவள் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்னா அது என்னை ரொம்ப காயப்படுத்திடும். நீங்கள் அவள் மேலே அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருக்கீங்க. எந்த ஒரு விதத்துலையும் அவளை நீங்கள் ஹர்ட் பண்ணிட மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். எப்பப்பா அங்க பாரு, என் நண்பன் வாழ்றான். உனக்கும் ஆசையாக இருந்தா எந்திரிச்சு போய் நின்னுக்கோ. வேணாம்ப்பா,
இந்த கூட்டத்துல நசுங்கி செத்துருவேன். ஆனா நீலாம் சுத்த வேஸ்டடா. அங்க பாரு, இவன் அவ ஆளுக்காக நின்னுக்கிட்டு வரான். ஆனா நீயும் இருக்கே ஜம்முன்னு உட்காந்துட்டு வர. ஆமா, அவன் அவன் ஆளுக்காக நின்னுட்டு வரான். ஏன் உட்காந்துட்டு இருக்கு, அதனால நானும் உட்காந்துருக்கேன். நான் எத்தனை நாள் நின்னுட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு நீ வாட்டுக்கு எருமை மாடு மாதிரி உட்காந்துருப்ப. எனக்காவது எந்திரிச்சு பரவாயில்ல நீ உட்காருன்னு சொல்லிருப்பியா? ஹே, அன்பு அக்கறையெல்லாம் சும்மா காட்டிட்டே இருக்க முடியாது. அப்படி காட்டிட்டே இருந்தா போர் அடிச்சிரும். இப்படி சொல்லியே எஸ்கேப் ஆயிரு. நம்ம மகா பக்கத்துல நிக்கலான்னு பஸ்ல வந்தா இது குறுக்க வந்து நிக்குது. இவ எந்த ஸ்டாப்ல இறங்குவான்னு வேற தெரியலையே. இவ்வளோ க்ரௌடு, எப்படிதான் இவ பஸ்ல வராளோ? சோ கேட்டா ஃப்ரெண்ட்ஸுக்காகன்னு சொல்லுவா. ஆனா எனக்கு நல்லா தெரியும் இந்த முட்டைக்கண்ணனுக்காக தான் வரானு. என்கேஜ்மெண்ட் முடியட்டும்டி, அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் உன்னை விட்டு பிடிச்சி தான் ஆகணும். வேற வழி இல்லை எனக்கு. இல்லைன்னா வீட்டில் போய் இப்பவே வேண்டான்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட நிலைமை உன்ன மாதிரி ஒரு ஏமாளியை கட்டினாதான் நான் 2, 3ன்னு வச்சுட்டு சுத்த முடியும். எஸ்கியூஸ் மீ பாஸ், ரொம்ப நேரமா மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன பேசினேன்? நான் எதுவும் பேசலையே. நீங்க பேசினது மட்டும் இவன் காதல விழுந்துச்சுன்னா பல்ல தட்டி கையில கொடுத்துருவான். ஹே, ஆமா, நீ யாரு? நான் அவங்க ஃப்ரெண்டு. ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. அவனும் ஒரு சீட் நின்றுட்டு இருக்க. கூட்டத்துக்குள்ள அப்படிதான் நிக்க முடியும். தேவையில்லாம ஏதாவது பேசி வாங்கி கட்டிட்டு போயிடாதீங்க. அப்புறம் காலேஜுக்கு புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதனால இவனை பத்தி தெரியாம ஏதாவது தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா முதல் நாளே எங்க சீனியரையே அலற விட்டுட்டான். எப்பப்பா ரொம்ப பில்டப்பால இருக்குது. அதையும் நான் பார்த்துறேன். அவனோட முடிக்க வேண்டிய பழைய கணக்கு எனக்கு ஒன்று பாக்கி இருக்கு. ஏன் ஏதாவது தனியா டீ கடை வச்சு நடத்துறீங்களா என்ன? அவர் டீ குடிச்சிட்டு காசு கொடுக்காம விட்டுட்டாரா? நான் வேணா கொடுத்துட்றேன், பழைய பாக்கி சரியா போயிடும். சரியான பைத்தியம். எல்லாம் இந்த மகாவை சொல்லணும். அவளுக்காக காரை விட்டுட்டு பஸ்ல வந்து தொலைய வேண்டியதா இருக்கு. இவன் என்னடி இப்படி உங்க கூட நெருக்கமா நிக்கிறது கூட நல்லாதாங்க இருக்கு. லூசு, 2 போட்டுன்னு வை. உனக்காக அந்த ராஜேஷும் பஸ்ல வரான். அதுக்கு நான் என்னங்க பண்றது? எங்க அம்மா அப்பா அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற பேர்ல பாடி கடை கூடவே அனுப்பியிருக்காங்க. பாரா நக்கல. சரி, இப்படி நீ எனக்காக சிரமப்பட்டு பஸ்லலாம் வரணுமா? எதுக்கடி? நீ எப்பவும் போல கார்லயே போக வேண்டியதானே? இதுல எனக்கு எந்த சிரமமும் இல்லை. நீங்க இன்னைக்கு கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு வந்தீங்க தானே? ஏன்? உங்க மேல வர ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காகவே உங்க கூட நான் பஸ்ல வருவேன். என்ன சில நேரம் இப்படிலாம் இருக்கும்போது உங்களை டைட்டா ஹக் பண்ணிக்க தோணும். ஆனா இது பஸ் ஆச்சே. நான் வேர் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்து அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. அடை அடை, பக்கத்துல நானும் நிக்கிறேன். எப்பப்பா நானும் எதையும் கண்டுக்க கூடாதுன்னு பார்த்தா கொஞ்சம் ஓவரா தான் போகுது. அச்சச்சோ, நீயும் இங்க தான் நிக்கிறியா? நாங்க மறந்தே போயிட்டோம். ஏன் மறக்க மாட்டீங்க? காதல் வந்துட்டா எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா நீங்க பேசுறதெல்லாம் கேட்க கூடாதுன்னு நினைச்சாலும் தெரியாம என் காதல் விழுந்துருச்சு. பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒருத்தரை காதலிக்கணும்னு தோணுது. அதோ அந்த பக்கம் நிக்கிறான் பாரு, அவன் ஓகேவான் பாரு. ஏய், நீ வேற ஒரு பேச்சுக்கு சொன்ன. இந்த பணங்கா மண்டையனோடலாம் எப்பப்பா நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ ஏதாவது சொல்லி அட்மின் கோர்த்து விட்டு போறாங்க. ஏண்டி, காஃபி ஷாப்புக்கு வெளியே நில்லுன்னு சொன்னா பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து நின்றுட்டு இருக்க. சரி வா, ரோட் கிராஸ் பண்ணலாம். ஐயோ மச்சான், அங்க பாருங்க. நீங்க அங்கிருந்து காரை மெதுவா எடுத்து உருட்டிட்டு வரதுக்குள்ள விடிஞ்சிரும். அதுக்கு பேசாம பஸ்ல போறியா? அதெல்லாம் இல்லை. நீங்க அங்கிருந்து எடுத்துட்டு வாங்க, நான் இங்க இருந்து ஏறிக்கிறேன். சரி சரி நில்லு, நான் வந்துடுறேன். மச்சான் ஒரு நிமிஷம். என்னடி? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். நீங்க கார் எடுத்துட்டு வாங்க,
அப்புறம் சொல்கிறேன். என்ன விஷயம்? எதுவாக இருந்தாலும் சொல்லு. இல்லை இல்லை, இங்கே வச்சு வேணாம். நான் காரில் ஏறினதுக்கப்புறம் சொல்கிறேன். ஏதோ ஒரு மாதிரி தான் பேசுகிற. சரி இரு, கார் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் என்னன்னு கேட்டுக்கிறேன். இப்போ இவர் அங்கேருந்து எப்படி காரை நகர்த்த போகிறாரு? வரிசையாக நிற்கிது. எப்படியும் டைம் ஆகும். நம்ம எதையாவது வேடிக்கை பார்த்துட்டு நிற்போம். ஹேய் குட்டிமா, அங்க பாரு. மச்சான், பெர்சிமா. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். அழாதடா, பெர்சிக்கு ஒன்றும் ஆகாது. இல்லடா, என்னால முடியல. எவ்வளோ ரத்தம் போயிருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு. அழுகாத மச்சான், நம்ம பெர்சிக்கு ஒன்றும் ஆகாது. ஆதி, என்னாச்சு? உன் கூட தானே வந்தா, கவனமாக பார்த்துக்க மாட்டியா? சாரிக்கா, நான் கார் எடுக்கலான்னு போயிருந்தேன். அவ ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தா. எல்லாம் அந்த சத்யா நாயால தான். என்னது, சத்யாவா? ஆமாம் மாமா, எல்லாம் அவனால தான். அவன் எதுக்காக பெர்சியை கொள்ள நினைக்கணும்? எல்லாம் என்ன பழி வாங்கறதுக்காக தான். அன்னைக்கு நான் அவனை அடிச்சு தொலைஞ்சிட்டேன். அதுக்காக பழி வாங்க இப்படி பண்ணிட்டான். அவனை மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன். பெர்சிக்கு சரியாகட்டும், அதுக்கப்புறம் அவனை நான் கவனிச்சுக்கிறேன். டேய், முதல்ல கோவப்படுறது நிப்பாட்டு. உன் கோவத்தால தான் இந்த நிலைமை. நீ அவனை அடிக்காம இருந்திருந்தா எதுக்கு அவன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண போறான்? இப்ப பாரு, பெர்சியோட நிலைமையை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஆமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குக்கா. எதுவாக இருந்தாலும் ஒரு 1 hour கழிச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. நான் அவளை பார்க்கணும் ஆதி. இல்லைக்கா, உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. கயல், நீ அழாத. பெர்சிக்கு ஒன்றும் ஆகாது. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் 3 பேரும் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். ஏங்க, எங்க போறீங்க நீங்க? அந்த சத்யாவுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வரேன். ஏங்க, இப்பந்தான் நான் ஆதியை கண்டிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா அவன்கிட்ட போய் வம்பளுக்கு போறேங்கிறீங்க. எதுவா இருந்தாலும் போலீஸ்கிட்ட சொல்லி அப்புறம் மூவ் பண்ணிக்கலாம். நீங்க தயவு செஞ்சு அமைதியா நில்லுங்க. ஸ்டூடெண்ட் ஆச்சு, கை வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன். ஆனால் அவன் இந்த அளவுக்கு போயிட்டான்ல. இதுக்கப்புறம் அவனை நான் சும்மா விட மாட்டேன். ஆமாம் மாமா, நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். அவனை சும்மாவே விடக்கூடாது. வாங்க. டேய், நீ வேற கொஞ்சம் அமைதியா இருடா. இல்லைக்கா, ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கிட்ட வம்பளுக்கான்னு சொல்லி தான் அவனை அரைஞ்சேன். ஆனால் அவன் அதை மனசில் வச்சுட்டு என்ன பழி வாங்கிறதுக்காக பெர்சியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான். அவனை சும்மாவே விட மாட்டேன். ஏங்க, இந்த மாதிரி நிலைமையில பிரச்சனையை மேலும் வளர்க்காதீங்க. முதல்ல பெர்சி சரியாகி வரட்டும், அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பொறுமையாக இருங்க. என்ன கையில் நீ பேசிக்கிட்டு இருக்க? ஆதியை பழி வாங்கிறதுக்காக பெர்சியை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான். இதுக்கு பேர் அட்டெம்ப்ட் டு மர்டர். அவனை சும்மா விட சொல்றியா? அவனை போய் 2 தட்டு தட்டினாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். நீங்கள் பெர்சி மேலே வச்சிருக்கிற பாசம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதுக்காக இவ்வளோ கோபம் வேண்டாம். பொறுமையாக இருங்க. எதுவாக இருந்தாலும் போலீஸ் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பேரும் போய் திரும்ப பிரச்சனையை வளர்க்காதீங்க. இல்லக்கா, என்னால முடியாது. அவளை ஒரு பார்வை பார்த்தாலே அவனை வெட்டி வீசணும்னு எனக்கு தோணும். அவன் என்னடானா என் பெர்சிய இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏங்க, சொல்றது கேளுங்க. முடியாதுக்கா, அவனை ஒரு வழி பண்ணாம வரமாட்டோம். ஏய் ப்ளீஸ் போகாதீங்க. ஆதி, ஆதி. டேய் ஆதி, கிருஷ்ணா சார் நில்லுங்க. என்னாச்சு உனக்கு? டேய், தலையெல்லாம் சுத்துதுடா. என்னன்னே தெரியல. எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. கயல்மா, நீ? ஆமாங்க. ஆனால் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ப்ளீஸுங்க, இப்போதைக்கு
எங்கேயும் போகாதீங்க. பிரச்சனையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ப்ளீஸ். எனக்கும் அவன் மேலே கோவம் இருக்கு, ஆனால் அதை இப்படி நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் அவனை அடித்தா திரும்பவும் இந்த பிரச்சனை வளர்ந்துட்டே போகும். ப்ளீஸுங்க. சரி சரி, நாங்கள் போகலை, நம்ம டாக்டரை மீட் பண்ணலாம் வா.